ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அடக்கம் செய்யும் விவகாரத்தில் நீதிமன்றம் அதிகார எல்லையை தாண்ட முடியாது எனவும் அரசுதான் முடிவு செய்ய முடியும் எனவும் நீதிபதி தரப்பு தெரிவித்திருக்கிறது. வழக்கு விசாரணையை பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடல் அடக்கத்திற்கு தொடர்பாக நீதிமன்றம் தன்னுடைய அதிகார எல்லையை தாண்டி எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது எனவும் அரசுதான் இந்த விஷயத்தில் முடிவு எடுக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. மேலும் மாற்று இடத்தில் அடக்கம் செய்வது குறித்து பிற்பகல் 2:15 மணிக்குள் தகவல் தெரிவிக்கும்படி மனுதாரருக்கு தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று முன்தினம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவருடைய உடலை கட்சியினுடைய அலுவலகமான அமைந்துள்ள பெரம்பூரில் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என கோரி அவருடைய மனைவி பொற்கொடி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அவசர வழக்காக இன்று நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது மறைந்த தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய உடல் அவருடைய கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது போன்று தங்களுடைய கணவருடைய உடலையும் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் குறுகிய இடம் என்பதால் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது. ஏனென்றால் விஜயகாந்தினுடைய வழக்கிற்கு அவருடைய இடம் சுமார் 27,000 சதுரடி பரப்பில் இருந்தது. அருகில் இருப்பவர்கள் யாரும் குடியிருப்புகள் இல்லை எனவும் அவர்கள் ஒரு காம்பவுண்ட் வாலுக்குள் இதனை அடைத்து விட்டதாகவும் எனவே அதனுடைய பிரதான சாலையின் பக்கத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் இறுதி மரியாதை செய்யக்கூடிய அந்த இடம் என்பது 2,400 சதுர அடி பரப்பில் மட்டுமே இருப்பதாகவும் அந்த இடமும் ஒரு எல் வடிவில் அமைந்திருப்பதாகவும் மேலும் அந்த சாலை என்பது சுமார் 3 மீட்டர் அகலம் கொண்ட சாலையாக மட்டுமே இருப்பதாகவும் இதனால் அருகில் குடியிருப்புகள் இருப்பதாலும் இந்த இடத்தில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்குவது பிரச்சனை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தற்போதைய நிலையில் இந்த இடத்திற்கு பதிலாக வேறு ஒரு இடத்தை நல்ல விசாலமான ஒரு இடத்தை யாருக்கும் குடியிருப்பு பகுதிகள் இல்லாமல் யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு இடத்தை அடையாளம் கண்டு தெரிவிக்கலாம் என நீதிபதி தெரிவித்தார். இதனையடுத்து திருவள்ளூர் அருகே ஒரு இடத்தை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்தின் 3வது நபர்கள் பேரில் இருப்பதால் அந்த இடம் குறித்து நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது எனவும் மேலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் இதில் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது எனவும் நீதிமன்ற சட்ட எல்லைகளை தாண்டி இந்த விஷயத்தில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது எனவும் நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து தற்போது பள்ளியில் வைக்கப்பட்டிருக்கிற அவர் உடலை நீண்ட நேரத்திற்கு அங்கு வைத்திருக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு உரிய பதிலை விரைந்து எடுத்து நீதிமன்றத்தில் தெரிவிக்க அறிவுறுத்திய நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.